இப்போ வீடுகளில் நம்ம குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு தடவை நம்ம அவங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கே கோபம் வந்துடும். ஈவன் குழந்தைகளாக இருந்தாலும் கூட, என்ன டாடி இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே, வருஷம் பூராவுமே, சாகிற வரைக்குமே ஒருத்தன் நம்மக்கிட்ட ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு கட்டளையை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இதை செய்யணும், இதை இப்போ செய், தண்ணியை குடி, எதிர்த்து பல்லு விளக்கு, ட்ரெஸ்ஸை போட்டு ஆஃபீஸ் போ, இதை செய்யணும். ஒவ்வொரு வினாடியுமே நமக்குள்ளே ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அதை நம்ம கேட்டுக்கொண்டு செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவன் சொல்கிறான், நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற அந்த புரிதலே இல்லாமல் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இதே போல் ஏகார்ட் டோலே இதுக்கு எளிமையான ஒரு சொல்யூஷன் நமக்கு சொல்லித்தரார். இது எல்லா ஞானிகளுமே சொல்லியிருக்காங்க. ஓஷோ முதற்கொண்டு ரமணர் வரைக்கும், இன்றைக்கி இருக்கிற பகுத்தர், ஏகார்ட் டோலே, இப்படி நிறைய பேர் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுதல் தான் இதில் மிக மிக முக்கியமான விஷயம். நீங்கள் ஜஸ்ட் லைக் சும்மா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பான், ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். இதை ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இவர் எழுதின அந்த புத்தகத்தில் ஒரு சில விஷயங்களை அவரில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு அற்புதமான டெக்னிக் அவர் சொல்லியிருக்காரு. அந்த டெக்னிக் அவருக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இவருக்கு ஒரு 29-30 வயசு இருக்கும் பொழுது ஒரு நாள் பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிவிட்டு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாரு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அவருக்கு தூக்கம் இல்லை. ஏண்டா வாழ்கிறோம், எதுக்காக வாழணும், பேசாமல் செத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு மன அழுத்தத்தில் நைட்டு தூங்க போகிறாரு. திரும்பவும் காலையில் ஏதோ இவருக்கு ஒரு ஞாபகம் வருது. இல்லை, இன்னுமா நம்ம உயிரோடு இருக்கோம், எதுக்காக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு அவருக்கு கேட்குது. அப்போ இனிமேல் நம்ம உயிரோடு இருக்க முடியாது போல இருக்கே, எங்கூடவே என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வருகிறார். அதுதான் அவருடைய ஃபஸ்ட் பாயிண்ட். எங்கூட நான் இருக்க முடியாது அப்படின்னா இங்கே 2 இருக்குது. எங்கூட அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது, நான் அப்படிங்கிற இன்னொரு பொருள் இருக்குது. இப்போ 2 விஷயம் இருக்கே, இதில் ஏதோ ஒன்று தானே உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் ஒரு பேர் அமைதிக்கு எடுத்து சென்றிருக்கிறது. இது யதார்த்தமான நடந்த உண்மை, அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை. அப்போது ஒருத்தன் நம்மக்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறான், அவன் தான் நான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நிறைய வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். இப்போ பேசுகிறவன் வேற, நான் வேற அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்குள்ள மிகப்பெரிய பேரமைதியை உருவாக்கும். நம்ம நிறைய நேரங்களில் மன இறைச்சல் இருக்கிறோம், பெரும் குழப்பத்தில் இருக்கோம், கோபப்படுறோம், வருத்தப்படுறோம், கவலைப்படுறோம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது இது எல்லாமே எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கான், நம்ம அதை செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போது இவங்கிட்டேருந்து எப்படி நம்ம தவிர்த்து கொள்வது அப்படின்னா, ஏகார்ட் டோலே சின்னதாக ஒரு பயிற்சி சொல்கிறார். இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, 2 நிமிடம் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி அடுத்த எண்ணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படி கூர்ந்து கவனிக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, கண்களை மூடிக்கொண்டு அடுத்த எண்ணம் என்ன வருது அப்படின்னு கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியம் நடக்கும். அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் அடுத்த எண்ணம் வரவே வராது. அது நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் பொழுது அந்த மாதிரி வரவே வராது. எப்போ இந்த கவனித்தல் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும் பொழுது அந்த எண்ணமெல்லாம் திரும்பவும் ஆக்கிரமிச்சிருவாங்க நம்மளை. இது யதார்த்தமான உண்மை. நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும். அப்போ எந்த இடத்துல ரொம்ப கூர்ந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறோமோ அந்த இடத்துல அந்த விஷயம் இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இப்போ இந்த எண்ணம் ஏன் வரல அப்படின்னா அதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் விழிப்புணர்வோடு கவனிக்கும் பொழுது அங்கே அந்த பிரச்சனை இருக்கிறதில்ல. இதை நம்மக்கிட்ட வரக்கூடிய எண்ணங்கள், நம்மக்கிட்ட ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான்ல, அவனை அடிக்கடி ஒரு நாளைக்கு ஒரு 10 முறையாவது இப்போ என்ன பேசி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் அதை கூர்ந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 நிமிடங்கள் கவனிக்க வேண்டும். அப்போ அவன் இல்லாமல் போயிடுவான், ஒரு அமைதி நமக்குள்ளே கிடைக்கும். இது எல்லா நேரங்களிலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். எந்த இடத்துல நமக்கு அமைதி இல்லையோ, எந்த இடத்துல நமக்கு ஒரு படபடப்பாக இருக்கோ, எந்த இடத்துல நமக்கு ஒரு பேரதிர்ச்சி ஒரு காத்திருக்கிறதோ, எந்த இடத்துல நம்மளால் சகிச்சுக்கிட்டு இருக்கவே முடியலையோ, அப்பெல்லாமே இதை நீங்கள் கவனித்து பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை அவர் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை வேறு வேறு விதமாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதே பகவத்தை எடுத்துட்டிங்கன்னா, உங்ககிட்ட கவலை இருந்துச்சுன்னா அந்த கவலை எந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போது இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல இருக்கா, இந்த இடத்துல இருக்கான்னு கம்ப்ளீட்டாக நம்மளுக்குள்ள ஒரு தேடுதல், அந்த கவலையை தேடும் பொழுது அங்கே இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இதே போல் நிறைய ஞானிகள் நிறைய விதமாக சொல்லியிருக்கிறார்கள். நம்மக்கிட்ட இந்த பேட்டர்னை ஒரு பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் அவர் சொல்லித்தராரு பக்தர். அது அபூர்வா ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவரே இதை பேசியிருக்காரு. நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இது மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு தாட் நிறைய வரும் போகும். அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம கவலைப்படுவோம், வருத்தப்படுவோம், பதட்டப்படுவோம். அடடா இதெல்லாம் பண்ணாமல் போனால் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய திங்கிங் பேட்டர்ன் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது அந்த ரெகுலராக இருக்கக்கூடிய பேட்டர்னை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் அவர் சொல்லித்தராரு. அதுதான் அபூர்வா அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ். இதில் என்ன பண்ண சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து கண்களை மூடிக்கிட்டு ஒரு 10 முறை பொறுமையாக மூச்சை இழுத்து வெளியில் விடுங்க. அதுக்கப்புறமா கண்களை மெதுவாக திறந்து உங்கள் கண் எதிரில் இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்கும், அந்த பொருட்களை ஒவ்வொன்றாக உற்று கவனித்துட்டு அடுத்த பொருளுக்கு வாங்க. அது என்ன அப்படிங்கிறத முழுமையாக பாருங்கள். அடுத்த பொருளுக்கு வாங்க, திரும்ப அந்த பொருளை முழுமையாக பாருங்கள். என்னென்ன சவுண்டு கேட்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். இப்படி உங்களை சுற்றி என்ன நடக்குது அந்த சூழலை முழுமையாக உள்வாங்குங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 நிமிடம் கழித்து நீங்கள் உங்களோட யதார்த்த வாழ்க்கைக்கு அடுத்த வேலை என்ன அப்படிங்கிறத வச்சு நீங்கள் போங்க. இதே போல் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே உருவாக்கும். அந்த பேர் அமைதியை உணர வைப்பதற்கு இந்த பயிற்சி மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். நிறைய பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அற்புதமான ஒரு அமைதி அவர்களுக்குள்ளே கிடச்சிருக்கு. இது எல்லாமே நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறையில் காலையில் எழுந்தது முதல் நைட்டு தூங்குற வரைக்குமே உள்ள ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான். அவன் சொல்கிறத நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். அதனால் நிறைய விளைவுகள் நம்மளுக்கு பாதிப்பை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அப்போ அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் இல்லையா, அதை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன வழிகளை ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்கு அப்பப்போ ஒரு அமைதி கிடைக்கும். நம்ம இந்த பயிற்சியை எப்பெல்லாம் நம்ம செய்கிறோமோ அப்போல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அமைதி நமக்கு கிடைக்கும். அடுத்து செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பாக அமையும். மனக்குழப்பமெல்லாம் என்றைக்குமே இருக்காது. ரொம்ப மன இறைச்சல், மன உளைச்சல் இதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியுது, எப்பெல்லாம் நம்முடைய எண்ணத்தை இல்லாட்டி என்ன பேசுகிறானோ அதை உற்று கவனிக்கும் பொழுது அவன் மறைந்து விடுகிறான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. எங்கெல்லாம் இருட்டு இருக்கிறதோ அந்த இருட்டை நம்ம தள்ளிவிட்டால் போகாது. அதற்கு பதிலாக ஒரு வெளிச்சத்தை, ஒரு டார்ச் லைட்டவோ இல்லை மெழுகுபத்தியோ ஏற்றி கொண்டு போனால் அந்த இருள் அங்கிருந்து ஓடிவிடும். அதே போல் நமக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறதோ, மனக்குழப்பங்கள் இருக்கிறதோ, அது எல்லாத்தையுமே விழிப்புணர்வோடு நம்ம கவனிக்கும் பொழுது அந்த இடத்துல அது இருப்பதில்லை, ஒரு அமைதி நமக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்குறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நேரம் என்ன அப்படின்னு நீங்கள் பாருங்கள். சாயங்காலம் 8 மணியாக இருக்கலாம், 9 மணியாக இருக்கலாம், எத்தனை மணி அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதிருந்து அடுத்த 24 மணி நேரத்திற்கு இல்லாட்டி 48 மணி நேரத்திற்கு இந்த ப்ராக்டிஸ் 3 ப்ராக்டிஸையும் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாமே நான் செய்வேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வாங்க. குறைஞ்சபட்சம் 10லேருந்து 15 தடவை இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள். 24 மணி நேரம் கழித்து அடுத்த நாள் சாயங்காலம் இதே டைம், அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு எத்தனை முறை வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் பாருங்கள். என்ன மாற்றம் உங்களுக்குள்ளே ஏற்பட்டது அப்படின்னு பாருங்கள். நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கி எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய வேலை திறன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஈவன் 1 டேலேயே மிகப்பெரிய சேஞ்சஸ் நமக்கு கிடைக்கும். அது என்ன சேஞ்சஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.